பேசுகிறார். இந்த வசனத்தை மையப்படுத்தி 3 விதமான வானங்கள் உண்டு. அதில் முதலாவதாக ஆண்டவர் சிருஷ்டித்த வானம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வானத்தையும் பூமியையும் அவர் சிருஷ்டித்தார். முதலாவதாக நாட்கள் உண்டாவதற்கு முன்னாடி ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதற்கு பிற்பாடு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஜலத்தினின்று ஜலம் பிரிக்கப்படுவது, மேலே சேர்க்கப்பட்ட ஜலத்திற்கு ஆகாய வெளி என்று பெயர் கொடுத்து, கீழே சேர்க்கப்பட்ட ஜலத்துக்கு சமுத்திரம் என்கிறதான பெயர் கொடுத்து, தண்ணீர் ஒதுக்கப்பட்ட அந்த வெட்டாந்தர இடத்திற்கு பூமி என்கிறதான பெயரை கொடுத்து ஆண்டவர் இரண்டாவது வானத்தை உண்டு பண்ணின காரியத்தை உங்களுக்கு இந்த வசனத்தின் அடிப்படையிலே சொல்லிக் கொடுத்தேன். அதற்கு அடுத்தாற் போல 3வது வானம், அந்த வானம் நீதி வாசமாக இருக்கக்கூடிய புதிய வானமும் புதிய பூமியையும் ஆண்டவர் வசனத்தின் அடிப்படையிலே நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அதில் இரண்டாவதாக உண்டாக்கப்பட்ட அந்த வானம், அது ஆவிக்குரிய வெளிச்சத்திலே ஜலத்தினின்று ஜலம் பிரிக்கப்படுகிறது. அதற்கு நடுவிலே 2 ஜலத்துக்கு நடுவிலே மனிதர்களாகி நீங்களும் நானும் காணப்படுகிற ஒரு அனுபவம். அதை பேதுரு அப்போஸ்தலன் கீழ்ப்படியாத ஜனங்கள் அழிக்கப்படுகிற காலகட்டத்திலே 40 நாட்கள் மழை பெய்தது. அவர் அந்த மழையினாலே திரளான ஜலம் காணப்பட்டது. அந்த ஜலத்திலே கீழ்ப்படியாத மக்கள் அழிக்கப்பட்டார்கள். அந்த ஜலத்திலே கப்பல் மிதந்தது. தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த நோவா குடும்பம் மட்டும் அந்த கப்பலுக்குள் பிரவேசித்து ஜலத்தினாலே பாதுகாக்கப்பட்டார்கள். கீழே திரளான ஜலம், மேலே இருந்து பெருமழை, நடுவிலே கப்பல் மிதக்கிறது. இதை ஞானஸ்நானமாக, தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானமாக பேதுரு அப்போஸ்தலன் பார்த்து நமக்கு அதை அவருடைய நிருபத்திலே எழுதி தந்திருக்கிறதை நீங்களும் நானும் வாசிக்க முடியும். ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே வானமுடைய சாயலை அணிந்து கொள்கிறார்கள், கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறார்கள், இயேசுவோடு கூட உன்னதத்திலே உட்காரும் பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். இதனை விளக்கும் வண்ணமாக அருமையான லாசரு மரித்து போனார். அவரை எழுப்பும்படியாக பெத்தானியாவுக்கு இயேசு கடந்து சென்றார். மார்த்தாள் தடை செய்த போதும் அவள் விசுவாசிக்கும்படியான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பி தன்னோடு கூட உட்கார வைத்த காட்சியை யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் நானும் வாசிக்க முடியும். சுருக்கமாக சொல்லப்போனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை ரட்சிக்கும் போது, ஒரு மனுஷனை அவருடைய இரத்தத்தால் கழுவி மீட்டுக் கொள்ளும் போது அவனை இந்த உலகத்திலே அவர் விடுவதில்லை, கூடவே அவரோடு கூட உட்கார வைக்கிறார். உன்னத பாக்கியத்தை அவனுக்கு கொடுக்கிறார். பரலோகத்தை அவனுக்காக திறக்கிறார். இவனுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறது என்கிறதான ஒரு பெரிய திறப்பை, பரலோகத்தின் திறப்பை
நம்முடைய கவனத்திலே கொண்டு வரும்படியாக ஆண்டவர் இந்த சத்தியத்திலே இன்னொரு காரியத்தை வைத்திருக்கிறபடினாலே நான் இதன் அடிப்படையிலே இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லித் தரும்படியாக வாஞ்சிக்கிறேன். காரணம், ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார். நமக்கு தெரியும், மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பரலோகத்துக்கு போவதற்கு முன்னாடி தம்முடைய சீசர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் சொன்ன யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். என்ன விளங்கிக் கொள்கிறோம், என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு கேட்டால், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய உபதேசத்தையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொண்டு இருந்தால் உலகத்தின் முடிவு வரையும் கடைசி நேரம் முதல் அவர் நம்மை கைவிடாமல் நம்முடனே கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர் என்பதை அங்கே நம்மை காட்டிக் கொடுக்கிறார். அதனால்தான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வானவருடைய சாயலை அணிந்திருக்கிறார்கள், உன்னதமானவருடைய சாயலை அணிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த அனுபவத்தோடு கூட நின்று விடாமல் ஆண்டவர் அவரோடு கூட நம்மை வைத்து நம்மை சிருஷ்டிக்கிறார் அல்லது நம்மை உருவாக்குகிறார். இதைத்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் நாட்கள் உண்டாவதற்கு முன்னாடி ஆதியிலே ஒரு சிருஷ்டிப்பை கொடுக்கிறார், ஒரு சாயலை உண்டாக்குகிறார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, வானங்கள் மகிழுகிறது, வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அப்படியெல்லாம் நாம் வாசித்தோம். இப்ப இந்த வானத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் நாம் விளங்கிக் கொள்வதற்காக இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும், நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும், இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும், இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும், உங்கள் ராஜாவுமானவர், உங்கள் ராஜாவுமானவர். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்குள்ளே இருந்து கொண்டு வரும் பொழுது அவர்கள் சிவந்த சமுத்திரத்துக்குள்ளாக மோசேக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலுடைய குமாரன் சிரேஷ்ட புத்திரன் என்று ஆண்டவர் சொன்னார். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செங்கடலை கடந்து அல்லது சிவந்த சமுத்திரத்தை கடந்து சூர் வனாந்தரத்திற்குள்ளே வந்து விட்டார்கள். இங்க வந்துவிட்ட பிற்பாடு ஆண்டவர் அவர்களுக்கு கற்பனைகளை கொடுக்கிறார், நியமங்களை கொடுக்கிறார். எதுக்கு? அவர்களை உருவாக்க, அவர்களை சிருஷ்டிக்க. அதனாலதான் அந்த வசனத்துல ஆண்டவர் அழகா சொன்னாரு, நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும். ரட்சிக்கப்பட்டு விட்டார், சபைக்குள்ளே வந்து விட்டார். ஆனா இப்போ நீங்களும் நானும் அவர் சிருஷ்டிக்க வேண்டும், அவருடைய சாயலால் நம்மை உருவாக்க வேண்டும். அதனால்தான் உன்னுடைய பரிசுத்த
கர்த்தர் என்றும் உன்னை சிருஷ்டிக்கக்கூடிய சிருஷ்டிகர் என்றும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப அவர் நம்மை சிருஷ்டிக்கணும், நம்மை உருவாக்கணும். அல்ல கவனிங்க, என் கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள், அவர் ஒரு நாள் அவருடைய மொபைலை எனக்கு காட்டினார். அந்த மொபைலை நான் ஒவ்வொரு போட்டோவாக நான் பார்க்க ஆரம்பித்தேன். அவர் தன்னுடைய மாடி கட்டடத்தில் நிறைய காய்கறிகளை உண்டாக்கி இருக்கிற காட்சிகளை பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் ரொம்ப வாஞ்சையோடு ஒவ்வொரு போட்டோவாக நான் பார்க்க ஆரம்பித்தேன். திடீர்னு ஒரு இடத்துல அப்படியே ஷாக்காய் நின்றேன். அந்த போட்டோல திராட்சை கொலையாக இருக்குது. நான் வச்ச கண்ணை எடுக்காம அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். மெதுவா அவரை பார்த்து கேட்டேன், ஐயா உங்க வீட்டுல திராட்சை செடி நிக்குதான்னு கேட்டேன். அவர் நிக்குதுன்னு சொன்னாரு. அதோடு நிக்கல, எங்க வீட்டுல விளைகிற திராட்சை பழம் நல்ல மதுரமா இருக்கும்னு சொன்னாரு. எனக்கு நாக்கில் தண்ணியா வந்துச்சு. நான் சொன்னேன், அடுத்த வாரம் வீட்டுக்கு போகும்போது எனக்கு கொண்டு வந்திருக்கிறேன். எங்க மண்ணுக்கு வருமானு கேட்டேன். அவர் சொன்னார், அது திராட்சை செடி வந்து எல்லா மண்ணுக்கும் வந்துடும். அவர் சொன்னாரு, நான் விதை தரல, நாங்கள் ஒரு 3 மாசம் கழிச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரோஜாவை கட் பண்ற வரைக்கும் கட் பண்ணுவோம். அதை கட் பண்ணி அந்த சின்ன மரத்தை உங்களுக்கு தருகிறேன், நீங்க அதை அப்படியே கொண்டு போய் நடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சிருஷ்டிக்க நம்மை சிருஷ்டிக்கும்படியாக வாஞ்சிக்கிறார், நம்மை உருவாக்கும்படியாக வாஞ்சிக்கிறார். இப்ப அவர் நம்மை உருவாக்குறதற்கும் நம்மை சிருஷ்டிக்கிறதற்கும் நாம் ஒரு காரியம் செய்ய வேண்டும். வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லி தருகிறார்? அதை அந்த 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரிங்கள். 19வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அவர் சிருஷ்டிகர்த்தர், அவர்தான் இஸ்ரவேலரை சிருஷ்டிக்கிறவர், உருவாக்குகிறவர். இப்ப அவர் என்னையும் உங்களையும் உருவாக்க, அந்த சிருஷ்டிப்பதற்கு நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நல்ல கவனிங்க. நீங்க இத்தனை வருஷமா விசுவாசிகளா இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவருக்கு என்னை பூரணமாய் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் சொல்லுங்க. மட்டும் கையை தூக்குங்க. அப்படின்னா அமுத மாதிரி இருக்கீங்க. உண்மை. உலகத்தின் வஸ்துக்களால் அல்ல, உலகத்தின் வழிபாடுகளால் அல்ல, உலகத்தின் கலாச்சாரங்களினால் அல்ல. ஏன்னா என்ன அவருக்கு நான் ஒப்பு கொடுத்து விட்டேன், என்ன நான் அவருடைய பலிபீடத்தில் வைத்து விட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த அனுபவத்திலே நான் என்னை வைத்து விட்டேன். பூரண சற்குணராய் மாற்றப்படுவதற்கு, இயேசு கிறிஸ்துவுடைய திவ்ய சுபாவங்கள் எனக்குள்ளே வருவதற்கு என்னை நான் அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். கொத்தனார் கையில கருங்கல்ல கொடுத்தா
அதே போலதான் உங்களையும் என்னையும் அவர் கையில பூரணமாய் ஒப்பு கொடுத்த பிற்பாடுதான் அவர் உங்களையும் என்னையும் உருவாக்குவார். இன்னைக்கு விடிய காலம் இந்த செய்தி அவர் கூட கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் நான் உங்களுக்காக சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டவர் சால்வேஷன் ஆர்மி சபையில சின்ன சின்ன பிரசங்கங்கள் நடத்துகிறவர் என்னோடு கூட இரவு டியூட்டியில இருந்தா காலையில 4 மணிக்கு நான் எழுப்பி போய் அவரை பார்க்கும் பொழுது அவர் அந்த மொபைல்ல சினிமா பார்த்து கொண்டிருக்கிறார். நான் என்னை பார்த்து அதை ஆஃப் பண்ணிடுவார் அப்படின்னு நினைச்சேன். 1/2 மணி நேரம் வர பார்த்தேன், அவர் அதை ஆஃப் பண்ணவே இல்லை. கடைசி அவரை பார்த்து சொன்னேன், ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க, ஆண்டவர் சொன்ன ஒரு வசனத்தை உங்களுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வருகிறேன். அவர் சொன்னார், சொல்லுங்க ஐயா. இயேசு சொன்னார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்ப்பது அது விபச்சார பாவத்துக்கு சமம். சினிமாயில பல ஸ்திரீகள் வருவாங்க, பலர் தங்களுடைய அழகுகளை காட்டுவார்கள், பலர் அங்கே சிரிப்பு காரியங்களை காண்பிப்பார்கள், பலர் அங்கே பரிகாசம் பண்ணுவார்கள். நீ இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்து உன்னை ஒரு விபச்சார பாவத்துக்குள்ளாக்கி இருக்கிறாய். இடைக்கால 4:30 மணிக்கு நான் அவனுக்கு சொன்ன வார்த்தை, ஐயா இந்த பாவத்தில் இருந்து நீ விடுதலை அடைய வேண்டும். அவர் ஏன் விடுதலை அடையவில்லை? அவர் ரட்சிக்கப்பட்டவர் தான், அவர் ஞானஸ்தானம் பெற்றவர் தான். ஆனால் உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவரு கையில இந்த நாள் வரைக்கும் தன்னை ஒப்புக் கொடுக்காதபடியினாலே மீண்டும் அவரை இந்த உலகத்தின் பாவங்களும், இந்த உலகத்தின் அசுத்தங்களும், இந்த உலகத்தின் அசுத்த காட்சிகளும் அவரை பற்றி பிடித்து அவரை உலகத்துக்குரியவனாக மாற்றிவிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்து அந்த மகிமையின் அனுபவத்தில் உட்கார வைத்திருந்து அதோடு அவர் நின்று விடாமல் கூடவே நம்மை முழுமையாக நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களையும் இந்த நாள் வரைக்கும் எந்தெந்த அவயவங்கள் இயேசுவுக்கு பிரியமுள்ள அவயவங்களாக காணப்படவில்லையோ, ஆண்டவர் சொன்னார், உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினார், அதை பிடுங்கி போடு. உன் கை உனக்கு இடர் உண்டாக்கினார், அதை தரித்து போடு. உன் கால்கள் உனக்கு இடர் உண்டாக்கினார், அதை வெட்டி போடு. ஆண்டவர் இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு எனக்கு சொல்லித் தருவதற்கு என்ன காரணம்? ஐயா அவர் உன்னை சிருஷ்டிக்க வாஞ்சிக்கிறார், அவர் உன்னை உருவாக்க வாஞ்சிக்கிறார், அவர் உன்னை உபயோகப்படுத்த வாஞ்சிக்கிறார், அவர் உன்னை பயன்படுத்த வாஞ்சிக்கிறார், அவர் உன்னை செயல்படுத்துகிறவனாய் மாற்ற வாஞ்சிக்கிறார். அதுக்காக வேண்டித்தான் நீ ரட்சிக்கப்பட்டவுடனே எனக்கு பரலோகம் சொந்தமாயிற்று அந்த காட்சியோடு நீ நின்று விடாமல் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவர் சொன்ன எல்லா உபதேசங்களையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி சொல்லுங்கள். உலகத்தின் முடிவென்றும் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொன்னவர் கூடவே இருந்து நம்மை உருவாக்குகிறார். அந்த பக்தன் பாடுவர் அருமையான ஒரு பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு பாடல். தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கவும் அவர் பயன்படுத்தவும் அவருக்கு நாம் உபயோகப்படவும் இந்த பலிபீடத்திலே என்னை வைக்கிறார். அவங்க மட்டும்தான் கையை தூக்கி 2 நிமிஷம் சோதனை பண்ணுங்க. எனக்கு இடல் உண்டாகிற அத்தனை அவயவங்களை
ரட்சிக்கப்பட்டனா திரும்பவும் நான் எகிப்துக்குள்ளாக போகாதபடி, திரும்பவும் உலகத்தின் ஆவியை உலகத்துக்குரியவனாய் மாற்றிவிடாதபடிக்கு ஆதி திருச்சபையினர் செய்தது போல அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் விட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் சரித்திருந்து தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகி அவருக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். அப்படி ஒப்புக் கொடுத்த அவர்களை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். எப்படி சிருஷ்டிக்கிறார்? ஆண்டவர் நற்கிரியைகளை செய்யும்படியாக சிருஷ்டிக்கிறார். வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி நம்மை சிருஷ்டிக்கிறார்? முதலாவது நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய செய்கை யாரு? ஆண்டவருடைய செயல்பாடுகள் யாரு? அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நான் தான். ஆண்டவர் டைரக்டா வந்து செய்ய மாட்டார். ஆண்டவர் எலியாவை அனுப்புவார், எலிசாவை அனுப்புவார், மோசேயை அனுப்புவார், அப்போஸ்தலர்களை அனுப்புவார், ஊழியக்காரர்களை அனுப்புவார். ஆனா அப்போஸ்தலர் பவுல் சொல்வார், பிரசங்கிக்கிறவர் இல்லாவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள்? அனுப்பப்பட்டவர் இல்லாவிட்டால் எப்படி அறிந்து கொள்வார்கள்? அதனால்தான் நீங்கள் நானும் அவருடைய செய்கையாக இருக்கிறோம். அந்த செய்கை என்ன? நற்கிரியைகளை செய்வதற்கு. அந்த நற்கிரியைகள் என்ன? நிறைய விஷயங்கள் உண்டு. நேரம் இல்லாதபடினால மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். முதலாவது ஆவிக்குரிய கனிகள். ஆவிக்குரிய 9 விதமான கனிகள். அது நம்முடைய ஜீவியத்தில் வர வேண்டிய நற்கிரியை அடையாளம். இரண்டாவது, பூமியிலே இருந்து கர்த்தருக்கு நாம் கொடுக்கக்கூடிய கனிகள். அதுல முதலாவது வரக்கூடியது மனம் திரும்புவதற்கேற்ற கனி. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 7 சபைகளுக்கு ஆண்டவர் மனம் திரும்பும்படியாக சொல்கிறார். கூடவே ஒரு மனுஷன் ஆரம்ப காலகட்டத்தில் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் மனம் திரும்பும்படியாக சொல்லுகிறார். அப்போ ஆரம்ப காலத்திலே ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு மனம் திரும்புதல், சபையாக மாற்றப்பட்டு சபை மகிமையிலே பிரவேசிக்கும் பொழுது அப்பொழுதும் அவனுக்குள்ளே இருக்கிற குறைவுகள் நிறைவாக்கப்படுவதற்கு ஒரு மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு அப்பான்னு சொல்லி நடக்காதீங்க. தேவன் இந்த கனிகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் நற்கிரியைகள் செய்ய வேண்டுமானால் ஆவிக்குரிய கனிகளும் எனக்கு அவசியமாக இருக்கிறது. பூமிக்குரிய மனம் திரும்புதலின் கனியும் எனக்கு அவசியமாக இருக்கிறது. நீங்கள் நான் இப்படிப்பட்ட நற்கிரியைகளிலே வளர்ச்சி அடைய வேண்டும். அந்த செய்கையிலே நாம் பெருக வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். நிறைய மக்கள் இந்த நற்கிரியைகளிலே தன்னை அடிமைப்படுத்தாமல் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறதிலே, ஏழைகளுக்கு உதவி செய்கிறதிலே நற்கிரியை என்று தனக்குள்ளே தீர்மானித்துக் கொள்கிறார்கள். தவறல்ல. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆனா ஒண்ணு ஞாபகத்தில் வச்சுக்கணும், நீ ஏழைக்கு செய்யும் போது மனுஷர் காணும்படியாக செய்யக்கூடாது. உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை தெரியக்கூடாது. அப்பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற ஒரு பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே
அப்படி செய்ய மாட்டார்கள். ஒரு சின்ன உதவி செய்தாலும் அதை விளம்பரப்படுத்தி உலகம் முழுவதும் அதை தெரிய காட்டி அதை யூடியூபில் எல்லாம் போட்டு அப்படியாக ஆண்டவருக்கு சேர வேண்டிய மகிமை எல்லாம் மனுஷனை எடுத்துக் கொள்கிறான். இதில் ஆண்டவர் பிரியப்படுகிறது இல்ல. நல்ல கவனிங்க. அப்ப நீங்கள் நான் நற்கிரியை செய்யும் பொழுது ஆண்டவர் எப்போதுமே பலனை எதிர்பார்க்கவில்லை. வேத வசனம் சொல்லுகிறது, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கு நன்மை செய்கிறார். நல்லவர்களுக்கு கெட்டவர்களுக்கும் சூரியனை உதிக்கப்படுகிறார், மழையை வர்ஷிக்கப்படுகிறார். ஆண்டவர் இப்படி பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் நானும் அவரை போல ஒரு பூர்ண சர்க்குணராய் வருவதற்காக வேண்டித்தான் இந்த ஆவிக்குரிய கனிகளும் பூமிக்குரிய இந்த கனிகளும் நம்முடைய ஜீவியத்திலே ஆழமாக பதிக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த செயலிலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வளர வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கூடவே இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் செய்கிறதை வேகமாக உங்களுக்கு காட்டி கொடுத்து விட்டு நான் முடித்துக் கொள்ளபடியாக வாசிக்கிறேன். இது தாவீது ராஜா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிற சங்கீதத்தின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவர் ஜெபிக்கிறார். நாம் எத்தனையோ விஷயங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் இங்கே தாவீது ராஜாவுடைய ஜெபம் தனக்குள்ளே ஒரு சுத்தமான இருதயம் வரும்படியாக, அதை ஆண்டவர் சிருஷ்டிக்கும்படியாக. ஏன்னா நம்முடைய இருதயங்களை குறித்து வேத வசனங்கள் பல காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது. கல்லான இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வழி போகிற இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, இப்படிப்பட்ட இருதயங்கள் லௌகிக கவலைகளினாலும் பெருந்திண்டினாலும் மாறப்பட்டிருக்கிற இருதயங்கள், அதெல்லாம் அகற்றி போய் தீட்டுப்பட்டிருக்கிற இந்த இருதயங்கள் எல்லாம் அகற்றி போய் தேவனால் சிருஷ்டிக்கப்படுகிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வர வேண்டும். அதனால தாவீது தன்னுடைய ஜெபத்தில் அதை முன்வைத்து கேட்கிறார். ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ள நிறைய சுத்தங்கள் இருக்கிறது. நான் என்னுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது ஆயக்காலை போல மார்பில் அடிக்கிறது. வானத்துக்கு நேர கண்களை ஏறக்க எனக்கு துணிவு வரல. ஏன்னா என் இருதயத்தில் அவ்வளவு அசுத்தங்கள் நிறைஞ்சிருக்கு, அவ்வளவு அருவருப்புகள் நிறைஞ்சிருக்கு. ஆண்டவரே, இப்படிப்பட்ட இருதயம் எனக்குள்ள இருந்தால் நான் உன்னுடைய ராஜ்யத்தில் வர முடியாது, நான் உன்னை தரிசிக்க முடியாது, நான் உன்னை பார்க்க முடியாது. அதனால ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து போனாலையும் எனக்கு ஒரு சுத்தமான இருதயத்தை சிருஷ்டிக்கிறோம். ஏன்னா அவர் சிருஷ்டிக்கர்த்தர். எல்லாரும் கண்களை மூடுவோம். வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த ஆண்டவர் வானத்தை பூமியை சிருஷ்டித்த ஆண்டவர் உன்னையே என்னையும் உன்னதங்களிலே உட்காரும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவரோடு கூட உட்கார் பாக்கியத்தை தந்தார். அவரோடு கூட உட்கார் பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார்.
நம்முடைய தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். வானத்தை பூமி சிருஷ்டித்த ஆண்டவர் உன்னை இந்த ஆகாயத்திலே உட்கார வைத்து உன்னையும் அவரை போல சிருஷ்டிப்பதற்கு அந்த சிருஷ்டி கர்த்தா